ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறடி காசில அதாவது நம்ம ஸ்ருதி, ஸ்வேதா எல்லா பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மீனாவுக்கு வந்து பூஸ்ட் பண்றாங்க. நீங்க வந்து அந்த இத வந்து வாபஸ் வாங்கக்கூடாது மனுவ அப்படின்னு வந்து சொல்றாப்புல. நீங்க போட்டியில நிக்கிறீங்க, ஜெயிக்கிறீங்க அப்படின்ட்டு. இந்த பக்கம் ரேகாவும் கால் பண்ணி நம்ம மீனாவுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. அதனால ஒரு வழியா வந்து மீனா வந்து ஓகே அப்படிங்கிற மாரி மன ரீதிக்கு வர்றாங்க. அதே நேரத்தில வந்துட்டு நம்ம முத்து வந்து சொல்றாப்புல, "எனக்காக நீ இது பண்ணாத. கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப. என்ன நான் பார்த்துக்கிறேன். நோ இஷ்யூ" அப்படிங்கிறாப்புல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு சிந்தாமணி வந்து அ அந்த கொலைகாரனுக்கு வந்து, "நீ கொஞ்ச நேரம் வெளியில இரு. இங்கிட்டு உள்ள வராத" அப்படிங்கிறாப்புல. போலீஸ்காரன் வர்றாப்புல. இந்த மாரி கேஸ் குடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்ல, "எனக்கு கொஞ்சம் பிஸியா இருக்கேன். இந்தாங்க" அப்படின்னு கையெழுத்து போட்டு குடுத்துறாப்புல. அதே மாரி ரேகா வர்றாப்புல, "நீ செய்றது சரியில்ல. கண்டிப்பா மீனா தான் வெற்றி பெறுவாங்க" அப்படின்னு வந்து சொல்றாப்புல. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல வந்து கட்டு மாத்திரைக்கு வந்துட்டு, அவங்க பூ கட்டுற அந்த கூட வேலை பார்க்குறவங்கலாம் வர்றாங்க. அவங்க வந்து, "மீனா நீ தான் ஜெயிக்கணும். நீ வந்தா தான் வந்து இங்க எல்லாம் மாறும். அப்பதான் எல்லாருக்கும் ஒரு விடிவு காலம் வரும்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாப்புல. சிந்தாமணி வந்தா எங்களலாம் வந்து கடையே வைக்க விட மாட்டாப்புல அப்படி இப்படிங்கிறாப்புல. "கவலைப்படாதீங்க. நான் எதுவும் வாபஸ்லாம் வாங்க மாட்டேன். நான் தான் நிக்கிறேன்." அப்படிங்கிறாப்புல. உடனே இதுல அந்த நம்ம சிந்தாமணிக்கு வேண்டிய ஆட்கள்லாம் போயிட்டு வந்து சொல்ல, அவங்ககிட்ட வந்து பணத்த குடுத்துட்டு, இந்த மாரி அவள வந்து ட தோக்க வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாப்புல. இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜயா ஆண்டி வந்து வழக்கம் போல வந்து மீனாவுக்கு எதிரா வந்து செயல்படுறாங்க. போஸ்டர்லாம் கிழிக்க, மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள பார்த்துட்டு அடி அடின்னு அடிச்சு பிடிச்சு மேய்றாங்க. யார? விஜயா ஆண்டிய. ஒரு கட்டத்தில வந்து அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓட, டக்குனு வந்து நம்ம முத்து கார்லயே இடிச்சுட்டு போறாங்க. முத்து என்ன ஏதுன்னு கேட்க, இந்த மாரி மீனா போஸ்டர் கிழிச்சிட்டாங்கன்னு சொல்ல, சரி ஓகே விடுங்க பெரியவங்க தானே அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதோட முடிஞ்சுச்சுங்க. பார்க்கலாம். ஒரு ஒரு எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க. என்ஜாய்